அதாவது ஹீலி நம்முடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், எண்ணங்கள் யாவும் நிறைவேறுவதற்கு எவ்வாறாக பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை மட்டும் முதல்ல பார்த்துலாம். ஹீலியானது நமது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸை செலுத்துவதன் மூலமாக நமது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை பலப்படுத்தி நமது விருப்பங்கள், கோரிக்கைகள், எண்ணங்கள் யாவும் நிறைவேறுவதற்கு உதவி செய்கிறது. எப்படி நமது எண்ணங்கள், உடல், உணர்ச்சிகள் யாவும் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களில் இயங்குகிறது என்ற கொள்கையின் அடிப்படையில் ஹீலினுடைய ஃப்ரீக்வன்சிஸ் செயல்படுகிறது. ஹீலினுடைய இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் மற்றும் ஃப்ரீக்வன்சிஸை பயன்படுத்துவதன் மூலம் நமது குறிக்கோள்கள், ஆசைகள், வேண்டுதல்கள் நிறைவேற நமது எனர்ஜி ஃபீல்டை சரி செய்து அது சீரமைத்து கொடுக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் விருப்பமும் ஒரு ஆற்றல் மிக்க அதிர்வெண்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நமது ஆற்றல்கள் சமநிலையில், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி ஆகட்டும், ஃப்ரீக்வன்சிஸ் ஆகட்டும் ஒரு சமநிலையில இல்லை என்றால் நமது இலக்குகளை அடைவது கடினம். எனவே ஹீலி நமது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை நமது சக்திகள், அதாவது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எனர்ஜியுடன் பொருந்தும்படி செய்கிறது. இதனால் நமது தனிப்பட்ட அதிர்வுகள், நாம் ஈர்க்க விரும்பும் ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, வளர்ச்சிகளோடு பொருந்துகிறது. ஹீலியானது நமது ஆழ் மனதை வெளிக்கொண்டு வருவதில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அல்லது எதிர்மறை சக்திகள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, நமது ஆசைகள், வேண்டுதல்கள், எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறுவதை தடுக்கிறது. ஆனால் ஹீலினுடைய ஃப்ரீக்வன்சிஸ் அவற்றை மிக எளிதாக அழித்து நம்மிடத்திலே நல்லதொரு எண்ணங்களையும், நம்மிடத்திலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறதுக்கு ஹீலியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு உறுதுணையா இருக்குது. ஹீலியில இருக்கக்கூடிய மென்டல் பேலன்ஸ், சக்ரா ப்ரோக்ராம், கோல்டு சைக்கிள், டீப் சைக்கிள், பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மனி போன்ற புரோகிராம்கள் நமது ஆழ் மனதில் அல்லது உணர்ச்சி பீடத்தில் உள்ள பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணி நம்மளுடைய இலக்குகளை அடைவதற்கு தேவையான சக்திகளையும் கொடுக்கறாங்க. அதே போல ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், அஃபர்மேஷன் சொல்லுவோம். இவை எல்லாமே நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜியை மேம்படுத்துவதற்கு பயன்படுது. அப்படியான அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம ஹீலி மூலமா, ஹீலியுடைய ஃப்ரீக்வன்சிஸை பயன்படுத்தி நம்ம வைப்ரேட் பண்ணும்போது அது மிக மிக சக்தி வாய்ந்ததாக அது அமைகிறது. அந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸு நம்ம ஹீலி மூலமா எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை, வெற்றி, வளர்ச்சி இவை எல்லாத்துக்கும் தேவையான ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அல்லது அதிகப்படியான சக்தி அல்லது நேர்மறை சக்திகளை அது வெளிக்கொண்டு கொடுக்குது. பொதுவா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜி ஆகட்டும், ஃப்ரீக்வன்சிஸ் ஆகட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சக்தி நிறைந்ததாக இருக்கும் பொழுது நமது எண்ணங்கள் விரும்புபவர்களுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நமது எண்ணங்களை விரும்பக்கூடியவர்கள், நமது எண்ணங்களை ஒத்து போகக்கூடியவர்கள், அதே போல அதற்கு தகுந்த வாய்ப்புகள், அதற்கு தகுந்த நபர்கள், அதற்கு தகுந்த சூழ்நிலைகளை நாம் ஈர்க்கிறோம். இதற்கு ஹீலியில் இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் மிகச் சிறப்பாக உதவி செய்கிறது. நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு நாமளே நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிஸையும் இது பல மடங்கு நமக்கு பெருக்கி கொடுக்குது. நமது மனம், உடல், ஆன்மீக நல்வாழ்வு சரியாகவும் சமநிலையும் இருந்தால்தான் நமது இலக்குகளை அடைவதற்கு தேவையான நல்ல நோக்கங்கள் உருவாகிறது. அதற்கு ஹீலியில இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் நமக்கு பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாணியில போய் அது வேலை செஞ்சு நம்ம அடையக்கூடிய இலக்குகளை ஈஸியா அடையறதுக்கு அந்த ஹீலி நமக்கு உதவிகரமா இருக்கு. முக்கியமா நாம இன்னைக்கு பார்க்க போற ஹீலி ப்ரோக்ராம், ஹீலி பிசினஸ்
பிசினஸ் ஹீலிங்ல மிக மிக முக்கியமா பங்கு வகிக்க போற அந்த ஆரா ப்ரோக்ராம் ஆனது ஜென்ரலா நம்ம ஹீலியில ஆரா ப்ரோக்ராம எடுக்கும்போது ஆரா அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ஓவரால் எனர்ஜி எவ்வளவு, அதுல ஒவ்வொரு சக்கரங்களும் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு, இதுல ஏதாவது சக்கரம் லோயர் எனர்ஜியா இருந்ததுன்னா அது எவ்வளவு கம்மியா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நமக்கு கொண்டு கொடுத்துருது. அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஆறாம் மாடலுக்குள்ள நம்மளுடைய அந்த அஃபர்மேஷன்ஸ், நம்ம அது பிசினஸ் ஆகட்டும், பினான்ஸ் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ப்ராஸ்பரிட்டி ஆகட்டும், இல்ல ஹெல்த்துக்கு கூட நம்ம அஃபர்மேஷன்ஸ் மூலமாகவே நம்ம ஹீலிங் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதா ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த அஃபர்மேஷன்ஸை அந்த ஆறாம் மாடலுக்குள்ள போட்டு அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம ஃப்ரீக்வன்சிஸ், கிறிஸ்டல்ஸ், ஃப்ளவர் மெடிசன்ஸ், அதே போல சிம்பல்ஸ், மந்திரங்கள், எந்திரங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றிகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அதே நேரத்துல இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிளாக்கேஜஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிளியர் ஆயிடுது. ஹீலியானது நம்முடைய உடலில் மட்டும் வேலை செய்வது கிடையாது. அது நம்முடைய குவாண்டம் ஃபீல்டோட இணைஞ்சு எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உள்ளனவோ அங்கெல்லாம் சென்று வேலை செய்து நமக்கு தேவையானவற்றை மிக மிக எளிதாக கிடைப்பதற்கு உண்டான சக்திகளை ஹீலியானது அவங்களுடைய இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் மூலமா நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஹீலியை கொண்டுதான் நாம இன்னைக்கு நம்மளுடைய பிசினஸ் ஹீலிங் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறோம். இதுக்கு நான் ஹீலிக்குள்ள நான் கனெக்ட் ஆக போறேன். என்னுடைய மொபைல் வெர்ஷனுக்குள்ள நான் இப்போ ஷிஃப்ட் ஆகி நம்ம ஹீலியினுடைய ப்ரோக்ராம்ஸை நம்ம எடுத்துக்க போறோம். இதற்கு மிக மிக முக்கியம் நம் அனைவருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த ஸ்டெப்புக்கு நம்ம இப்ப போகலாம். இப்ப நம்ம இன்னைக்கு எடுக்க போற, அதாவது இன்னிலிருந்து 11 நாட்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகின்ற பிசினஸ் ஹீலிங்கான ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம இப்ப கலந்துகிட்டு இருக்க நம் அனைவருடைய, அதாவது என்னோட மொபைலோட சேர்த்து 29 பேர் நம்ம இதுல இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய, என்னுடைய மொபைலை தவிர என்னையும் சேர்த்த 28 பேருடைய வைப்ரேஷன்ஸை இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல ஒரு 3 முறை உங்களுடைய மூச்சு பயிற்சி, பிரீத்திங் எக்ஸசைஸ் 3 முறை பண்ணுங்க. நல்ல டீப்பா பண்ணுங்க. இந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம எதுக்காக பதிவு பண்றோம்னா, நான் எங்கோ ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில இருக்கீங்க. நான் என்னுடைய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஹீலிங் ஆனது உங்களை சேரணும் அப்படின்னா, இதுக்கு ஃப்ரீக்வன்சிஸை ரெக்கார்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஒன்ஸ் ஒரு முறை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சத்துல நாம எந்த மூலையில அலைவா இருந்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சிஸ், நான் கொடுக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ் ஹீலிங்ன்றது நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் விரும்பினாலும் விரும்பலனாலும் அதை உங்களை நேரடியா சேர்ந்துரும். அதுக்காக தான் இந்த வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றது. ஒருவேளை இப்ப இந்த வைப்ரேஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒருத்தர் இல்ல, ஆனா அதுக்கப்புறம் ஜாயின் பண்றாருன்னா அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீலிங்குடைய
சக்தி வந்து போய் சேராது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஹீலிங் முடிச்ச பிறகு நான் க்ளோஸ் பண்ற வரையும் தயவு பண்ணி யாரும் லெஃப்ட் ஆகாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட என்னோட சேர்த்து நான் 29 பேர் சொன்னேன். அந்த 29 பேர்ல ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம வந்து குழுவுல இணைச்சிருக்கோம். மத்தவங்க நீங்க எல்லாருமே எனக்கு வந்து நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்கன்னா தான் நான் வந்து அந்த குரூப்புக்குள்ள நான் ஆட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் ஹீலிங் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மெசேஜஸ் அனுப்ப முடியும். இதற்காக நீங்க கடைசி வரையும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே ஆச்சுங்களா? அடுத்து இப்ப நீங்க எல்லாரும் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஹீலி நான் வந்து என்னுடைய சட்டையில மாட்டியிருக்கேன். ஹீலி இந்த சின்ன ஒரு டிவைஸ். இதுதான் ஒரு மந்திர கோல். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லுவோம், நான் ஜெனரலா சொல்லுவேன் அலிபாபாவின் அற்புத விளக்கு அப்படிங்கிறது நான் வந்து இதுக்கு வச்சிருக்கிற பெயர். இப்போ இது வந்து என்னுடைய கையில வலது கையில நடுவுல நான் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கால்கள் ரெண்டும் தனித்தனியா வச்சுக்கிட்டு கைய வந்து மடி மேல இப்படி ரிசீவிங் பொசிஷன்ல மடி மேல வச்சுக்கிங்க. மீண்டும் 3 முறை பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய வைப்ரேஷன்ஸை உங்களது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியா நான் வந்து ஹீலிய வச்சு இந்த குழுவுக்காக பதிவு பண்றதுக்கு உங்களுடைய பர்மிஷன் எனக்கு வேணும். உங்களுடைய பர்மிஷன் இல்லாம உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை நான் வந்து பதிவு பண்ண கூடாது. அதனால நான் வந்து இப்போ சொல்ல போற இந்த பிரேயரை உங்க மனசுக்குள்ள அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை உங்க வலது கையில நடுவுல ஹீலி சாமி இருக்காங்க அப்படிங்கிற விஷுவலைசேஷனோட நான் சொல்லக்கூடிய பிரேயரை ரிப்பீட் பண்ணுங்க. இன்று வெல்தி வெல் பிசினஸ் குழுவின் மூலம் நடைபெறுகின்ற ஜூம் செஷனிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நான் எனது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை தனஞ்சயன் ஆத்மா அவர்கள் ஹீலியை கொண்டு பதிவு செய்வதற்கு நான் அனுமதிக்கிறேன். நான் அனுமதிக்கிறேன். நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசார எனக்கு நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு உண்டான பர்மிஷனை கொடுங்க. அப்படியே ஒரு மீண்டும் 3 முறை பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. கால்கள் ரெண்டும் தனித்தனியா இருக்கட்டும். கைகள் மடி மேல இருக்கட்டும். நீங்க மனசார இப்போ பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஹீலி சாமி நம்ம எல்லாருடைய ஃப்ரீக்வன்சிஸை வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க. சூப்பர். ஹீலி சாமி நம்ம எல்லாருடைய வைப்ரேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ள போக போறோம். இப்பதான் மெயின் சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே போஸ்ட்ல வந்து போட்டிருந்தேன். உங்கள் இந்த இன்னிலிருந்து 11 நாட்களுக்கு நம்ம கொடுக்க போற இந்த ஹீலிங்கை
ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இந்த கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இல்ல இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தா எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட இந்த 11 டேஸ்க்குள்ள நம்ம வந்து சுருக்க முடியாது. அதனால ஒரு சின்ன விஷயம். இது நடந்தா எனக்கு இந்த பிசினஸ்ல எனக்கு சக்சஸ். இல்ல இது நடந்தா எனக்கு படுத்துட்டு இருக்கிற என்னோட பிசினஸ் எழுந்து நின்னுரும். இல்ல இது நடந்தா இந்த பிசினஸ் எனக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளா ஓட ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள எழுதி கொண்டு வர சொல்லியிருந்தேன். நீங்க ஏதாவது எழுதி கொண்டு வந்திருந்தீங்கன்னா, அத வந்து ஒரு 3 முறை இப்ப படிங்க. சப்போஸ் நீங்க எழுதல அப்படின்னாக்க, உங்க மனசுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து நிக்கணும். அந்த மாரி விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களுடைய பிசினஸ். இப்ப ஹீலி சாமி முதல்ல என்ன பண்ண போறாங்க? நாம நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷ், கோரிக்கை, எண்ணம் நிறைவேறத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் சுத்தப்படுத்த போறாங்க. அடுத்தது அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகறதுக்கு உண்டான ஹீலிங்க நமக்கு குடுக்க போறாங்க. எல்லாரும் அந்த ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. இது நடந்தா எனக்கு உடனே வெற்றி. அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. அத வந்து உங்க மனசுக்குள்ள, உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. இல்ல நம்ம ஏதாவது இப்பதான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம். அது வந்து வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட்ல நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் இருக்கும். அதையும் அத கூட நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரலாம். நம்ம வந்து ஹீலிங் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளென்சிங் ப்ராசஸ் போகுது. நம்மளுடைய பிசினஸ்ல நாம ஸ்ட்ரக்கா இருக்கிறதுக்கோ, இல்ல சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கோ, இல்ல ஏற்கனவே நமக்கு இருந்த பிசினஸ் ரொம்ப அடி வாங்கி அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு தடையா இருக்கக்கூடிய, இதுதான் இல்லாம தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட அனைத்து தடைகள், அனைத்து பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள், மேலும் நமக்கு இனம் புரியாமல் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், இது எல்லாமே இப்ப ஈலி சாமியோட ஃப்ரீக்வன்சிஸ் வழியா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வந்து அந்த பிளாக்கேஜஸ சப்கான்சியஸ் மைண்ட் வரையும் போய் அத வந்து அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகுது பாருங்க. நல்லா அத வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவு ஈஸியாவா நமக்கு கிளியர் ஆகுது? சூப்பர் இல்ல? ஈலி சாமியோட எனர்ஜி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. இது நாள் வரை நம்ம மனசுல ஏற்பட்டிருந்த அவ நம்பிக்கை முடியுமா? வெற்றி கிடைக்குமா? சாதிக்க முடியுமா? அப்படிங்கிற எல்லா தேவையற்ற எண்ணங்களும்
நம்ம ஆள் மனசுல இருந்து சுத்தமாகிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சக்சஸுக்கு தடையா இருந்த எல்லா தடைகளும் நீங்கிக்கிட்டு இருக்கு. நாம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கோல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப 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 ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு தடையா இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாமே நீங்கிட்டு இருக்கு. நாம தெரிஞ்சு தெரியாம, அறிஞ்சு அறியாம செஞ்ச தவறுகள் மூலமாக ஏற்பட்ட அந்த தீய கர்மாக்கள் எல்லாமே சுத்தமாகிட்டு இருக்கு ஈலிசாமி ஃப்ரீக்வன்சிஸ் வழியா. இதுதான் காரணமான்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அது எல்லாமே இப்ப கிளியர் ஆகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம உடம்புல இருந்து கருப்பா ஒரு புகை நம்மளை விட்டு வெளியேறுது அப்படின்னு அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. நம்மளுடைய உடல் பாரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு அப்படியே ரொம்ப லைட்டா மிதந்துகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம என்னவோ ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அப்பாடா அப்படிங்கிற அளவுல நமக்கு இந்த கிளென்சிங் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பிளாக்கேஜஸும் நம்மளை விட்டு நீங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி திரை போட்டு மூடி இருந்த அந்த திரை, நம்ம கோல் செட்டிங்கான அந்த திரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வருது. அது விலக 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 நம்முடைய வெற்றியோட இலக்கு நம்ம கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீலி சாமி எங்களது பிசினஸ் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, தொழில் மூலமாக இது நாள் வரை நாங்கள் தவறவிட்ட வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு தடையாக இருந்த அனைத்து தடைகளை தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட அனைத்து வகையான தடைகளை முழுமையாக சுத்தப்படுத்தி கொடுத்தமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க. யாருக்கெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ எல்லாரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க.
அப்படியே கையெல்லாம் குறு 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 குறுன்னு இருக்குல்ல. அப்படியே லைட்டா நம்ம உடம்பே அப்படியே மிதக்குது பாருங்க. அடுத்ததாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த அந்த கோரிக்கைகள், எண்ணங்கள், வேண்டுதல்களை மீண்டும் ஒரு முறை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஈலி சாமி, நமது அந்த நோக்கம், இலக்கு, வேண்டுதல்கள், கோரிக்கைகள், எண்ணங்கள் யாவும் மிக 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 எளிய முறையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான வைப்ரேஷன்ஸை, ஃப்ரீக்வன்சிஸை நமது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வழியாக நம் உடலுக்குள்ளே செலுத்திக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நல்லா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. வெற்றி அப்படிங்கிற இலக்கு எனக்கு மிக பெரியது அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. நம்ம கிட்டையும் நம்ம சூழ்நிலைகளை சுத்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. ஈலி சாமியுடைய வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம சுத்தி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய, ஒரு ஈர்ப்பு சக்திய, ஒரு அபண்டன்ஸ் எனர்ஜிய உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தேவையான சூழ்நிலை நம்மளை சுத்தி உருவாகிட்டு இருக்கு. நம்முடைய இலக்க அடையறதுக்கு தேவையான மிகச் சரியான நபர்கள் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய இலக்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தேவையான வழி வகைகள், வழிமுறைகள் ரொம்ப 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 எளிதா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நாம வெற்றி பெறத்துக்கு தேவையான அந்த பாதை திறக்கப்பட்டு விட்டது. பசுமை நிறைந்த அந்த பாதையில வெற்றியை நோக்கி நாம இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம வெற்றி பெறத்துக்கு தேவையான இலக்க நோக்கி நாம போறதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிஸ, சப்போர்ட்டிங் எனர்ஜிய ஹீலி சாமி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இலக்க அடையறதுக்கு தேவையான வெல்த் எனர்ஜி, ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி,
பிஸ்னஸ் எனர்ஜி, ஃபைனான்சியல் எனர்ஜி, அபண்டன்ஸ் எனர்ஜி நம்ம சூழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இலக்க அடையறதுக்கான வழிவகைகள் ரொம்ப ஈஸியா உருவாகிட்டு இருக்கு. அதை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணலாம். நம்ம ரிசீவ் பண்ற எனர்ஜியை நம்மளுடைய இலக்கை நோக்கி அப்படியே நம்ம செலுத்தலாம். கரடு முரடான பாதைகள் விலகி பசுமை நிறைந்த பாதை நமக்கு கிடைச்சிருக்கு. வெற்றி இலக்கு அப்படிங்கிறது மிக எளிது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஆழ் மனசுல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நல்லா அப்படியே ஆங்கர் போட்டு உள்ள அப்படியே உட்கார வைங்க. அந்த மன உறுதி, அந்த மன தைரியத்தை நம்ம ஆழ் மனசுல ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி அப்படியே ஒட்டுங்க. இப்ப நமக்கு நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது ரொம்ப 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 அப்படியே நமக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம இலக்க அடையறதுக்கு தேவையான வாய்ப்புகள் நம்மளை சுத்தி அப்படியே நிறைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம 100% எடுத்து நம்ம இலக்க ரொம்ப எளிதா அடையறதுக்கான ஒரு தூண்டுகோலா அதை நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்புகள் நம்மளை தேடி குவிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப ஒரு உறுதிமொழி எடுங்க. ஏலி சாமியுடைய
ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கும், வந்து கொண்டிருக்கும், வரப்போகும் வாய்ப்புகளை, வளங்களை, வளமைகளை, செல்வங்களை, செழிப்புகளை என்னுடைய வெற்றிக்கும், வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்திற்கும், எனது இலக்கை எளிதாக அடைவதற்கும், என்னுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், எண்ணங்கள் யாவும் மிக எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்குமாக அவற்றை நான் முழுமையாக பெற்றுக் கொள்கிறேன். நான் முழுமையாக பெற்றுக் கொள்கிறேன். நான் முழுமையாக பெற்றுக் கொள்கிறேன். இன்று மட்டுமல்லாமல் அடுத்து 10 நாட்களுக்கு ஹீலி சாமி மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்தையும் நான் முழுமையாகவும் முற்றிலுமாகவும் பெற்றுக்கொண்டு அவை அனைத்தையும் அப்படியே என்னுடைய வெற்றிக்கும், வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்திற்கும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது இலக்கங்கள், எனது நோக்கங்கள், என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய கோரிக்கைகள் மிக மிக எளிதாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான சக்திகளை கொடுத்த ஹீலி சாமிக்கு நன்றி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்த பிரபஞ்சத்திற்கு என்னுடைய நன்றி. இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து இறை சக்திகளுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க.